நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு இருக்குடா. அதே புடி அடிக்கடி கொண்டு வந்துடுறது. என்ன போஸ் பாருங்களே, போஸ் பாருங்க ப்ரோ. கடல் கண்ணி போஸ் கொடுங்க ப்ரோ. இதுக்கு பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா? காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்கு போயிட்டு கக்கா கலக்குற மாதிரி இருக்கு. இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. அதே ஒரு படம் வண்ணத்தமிழ் பாட்டு. வண்ணத்தமிழ் பாட்டு. சின்ன சின்ன தூரல் என்ன சின்ன தாயே தனி தகுதியா எல்லாம் சின்ன சின்ன அவ சின்ன இடம் நல்லா வந்து தெரியும். எங்க போவாங்க நாங்கள் நல்லா கொட்டு கொட்டு கொட்டுது, நல்லா வருது, சந்தோஷப்படு. அடித்த வெயில் காய்ச்சி கறிகளை பெய்யுது. ஒரு 4 நாள் மழை, அது சனிக்கலாம் பண்ண மழை இங்கே வரல. என்ன ஆட்டை போடலாம் பார்த்தேன். இது விற்கிறது போட ஆட்டை போடுமா? ஏன் 4 வரல, சும்மா இருங்க, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எதுவும் பண்ணலான்னு அவனையும் கூப்பிட்டு ஏதாச்சும் வரமாட்டான்டா மாட்டான். இங்கிருந்து வருஷம் மாலையும் தெரியும். நானே பணியினோட நீங்க வரணுங்க. நீ பண்ணிட்டாங்க நானும் இது நல்லாதான் இருக்குது. நல்லாதான் இருக்குல்ல. ஆனா மழை லைட்டா கம்மியாயிடுச்சு. கோவையில் நல்ல மழை. இன்னும் நனையில மழை வர மாட்டேங்குது. உள்ள வந்துட்டு போயிடுச்சு மழை. மழை இல்லை உள்ள வந்து கம்மியாக உள்ள போலாம். மழை வரட்டு நின்றுச்சா? டே என்னடா டே நின்று போச்சு. அந்த பேரை கொடுத்து வருதா கடன் அடிக்கணும்ல. யோசிச்சு பார்த்தாங்க மணி கட்டமான கேட்குது. இல்லையா 20 கொஞ்சம் நேரத்தில் வருமா? இப்பதான் சட்டையும் நனையுது. இதுல வாங்க, நல்லா இருக்கு. சிக்கு சிக்கு வாங்க. நான் பண்ண ரொம்ப கேவலமா இருக்கு. ஏய் எங்கடா அவன் வரவே மாட்டேங்கிறா இல்லையா? அவன் கூட தீட்டு வா. உள்ள கொண்டு போலையா? வீட்டுக்கு போறேன். சிக்குடா எதுவுமே கொண்டு வரலங்க. வலிக்குது. தெரிச்சு வலிக்கிட்டு Yeah.
காட்டுங்க. சரி ஏங்க இப்படி பண்றீங்க? ஏய் மசாஜர்ரா படுக்க வச்சவன மசாஜ் பண்ணி துணி கூட நிறையாம இருக்கீங்க. எப்படிங்க நான் வீட்டுக்கு போவேன்? நீங்க என்ன ஐட்டம் பண்ணி பசி கேற இங்கே அடிபட்டுரும். என் பேருக்கு பெட் ரெஸ்ட் இருந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஆக்சிடென்ட் இருக்கிறவனை கூப்பிட்டு தண்ணியில நனைய சொல்லிட்டு ஏண்டா நான் வாட்டுக்கு என்ன நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்குடா இல்ல போறா நல்லா இருந்துச்சுடா எந்திரி எந்திரி எந்திரா எந்திரா ஏய் சும்மா ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கியா என்ன வலிக்கிறது அது இல்லவே இல்ல எப்படின்னா சாப்பிட கூட இல்லை. எப்படின்னா சாப்பிட்றக்கு போவேன் நான். நானே என் டீஷர்ட் திறந்தா நான் வச்சிருக்கேன் மழை இன்னும் ஹெவியாக வர வேண்டும் ஹெவியாக வர வேண்டும் கருட பகவான்கிட்ட நம்ம வந்துட்டு கருட பகவானா? வருண பகவானு கருட பகவானுங்கிறாங்க அது மலையில வந்துருக்கு அதே எப்படி அடிக்கடி கொண்டு வந்துருது நானாச்சும் பைப்ல பிடிச்சிட்டு வந்தேன். அவர் பாருங்க என்ன ஆகுது அப்படின்னு. ஊத்துற கூட அங்க போனா எப்படி ஊத்துறது கேமரா ஐயோ அழுக்கு தெரியுது ரொம்ப அழுக்கு அங்க ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அங்க bro ஒரு சம்பவம் இருக்கு bro. சை இங்க பாருங்க அவர் என்ன பண்ணிக்கிறான் அப்படின்னு. பார்க்கும்போது ஊற்றுங்க. சை கிறகம் என்னென்னலாம் அதுல இருந்துச்சோ. டைரியா வந்துடும் அப்புறம் இப்போ வேட்டை ஆரம்பிச்சிட்டாரு. பாத்ரூம் ப்ரோ. அவருதாங்க மாதிரி ஏதாவது காசு கொடுத்து. Wait a minute. ஐயோ போச்சே. ஐயோ மண்டல அடிச்சா சை நானே ரொம்ப நேரம் அந்த பக்கம் கண்டு போக மாட்டேங்குதுன்னு நினைச்சேன் நல்லா க்ளீன் பண்ணு ஓ நீ அந்த பிளான்ல இருக்க நான் பாடு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் தேவையில்லாம. ஓ நான் வந்துட்டு நீந்திய சபாகரத்துக்கு என்ன போஸ் பாருங்களேன். போஸ் பாருங்க ப்ரோ. கடல் கண்ணி போஸ் கொடுங்க ப்ரோ. வாயெல்லாம் என் டவுசர் நனையவே இல்லை பாருங்க இந்த வரேன். அதுக்கு வேற ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடு இந்த ஸ்டெப் டடான் 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 ஜோடி அக்கட
ப்ரோ வாங்க யாரும் கொண்டு போயிட்டு இருக்கு பாருங்க ஃபுல்லா நினைச்சிட்டு இப்ப டீ குடிக்க எப்படி போவேன் ஆனண்டா பாலையே நாளைக்குள்ள மூணு போடுறோம்டா போசு இதுக்கு பார்த்தா எப்படி தெரியும் தெரியுமா காட்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்கு போயிட்டு கக்கா கலர் மாதிரி போனது நானே கலர் இதெல்லாம் போய் உட்காந்து எடுத்து அடிச்சிருங்க செத்துருவீங்க ஒரு மணிக்கு நான் கரெக்டா 8:30 வந்துட்டேன் ஆபீஸ்க்கு நடிக்கிறான் பாருங்க கதை சொல்றான் பாருங்க 8:30 கரெக்டா நான் வந்தது 1 மணிக்கு நான் 8:30 வந்து நானும் முதல்ல ஆபீஸ் உட்காந்து உள்ள ஆக்சுவலாக வீட்டில் எடுத்து கிளம்பிட்டாங்க இந்த பிள்ளைய கூட சேர்ந்து காலையில் படம் பார்த்துட்டு எல்லாரும் நான் 8:30 மணிக்கு யார் உங்களுக்கு படம் ஓட்டுறா 9 மணிக்கு கேம் 8:30 மணிக்கு தியேட்டர்ல 10 மணிக்கு கூட்டினால நீ தனியா கூட்டிட்டு ஒரு படம் ஓட்டிருப்பேல அத சொல்றாங்க இந்த ப்ரோ ஆஃப் பண்ணிரு ப்ரோ சார் வீட்டெல்லாம் மாட்டானா வெளிய பண்றீங்க வீட்டுல பார்த்து பஞ்சாயத்தே உன்னை செருப்பை கழிச்சு அடிக்கணுங்க சொல்லிட்டு இருக்கிறேன் எங்க வீட்ல அடிக்க மாட்டாங்க எடிட்டர் இது ஸ்பெஷலா கட் பண்ணி ஒரு ப்ரோமோ மாதிரி உங்க வீட்டுக்கு அனுப்புட்டாங்க அப்பாவுக்கு அனுப்புட்டாங்க ப்ரோ அமைதியா இரு ப்ரோ வீட்ல தெரியும் மலக்கு வெஞ்சதன் போல ஃபுல்லா பாத்துனால செருப்பு கட்டி அடிக்கும் அதாவது 8 மணிக்கு மேல படம் ஓட்டினா நீ என்ன ப்ரோ ஆஃப் பண்ணு ப்ரோ ஆஃப் பண்ணு ப்ரோ தயவு செஞ்சு ஆஃப் பண்ணு ப்ரோ ஆஃப் பண்ணிட்டு மலை மலை உள்ளம் ஆனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு என்ன பாட்டு உனக்கு என்னடா பாட்டு இல்லையா எனக்கு தமிழ்நாடு வரல உனக்கு பிடிச்ச பாட்டை விட அந்த பிள்ளைக்கு பிடிச்ச பாட்டு சும்மா சொல்லு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அந்த பாட்டு வந்து மன்மதே நீ கலைஞன் அந்த பாட்டு தான் நினைக்கிறேன் இவரு ஆடுவாரு தத்தை 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 சார் பார்த்து வீட்டுக்கு கிளம்புறேன் இப்படியோ போ நாய் துரத்து நான் கேப் போட்டு போயிடுவேன் ஆபீஸ் காசுல நான் போயிடுவேன் தலைக்கு தான் போடுவாங்க மற்றவர்கள் என்ன பண்ணுறது சாப்பிட்டு கோணி கேப் இல்ல உங்க பேர்ல கேப் போட்டு நான் வீட்டுக்கு ஏறி போயிடுவேன் காசு எடுத்து கொடுத்துட்டு வரீங்க அப்படின்ட்டு அவன் கம்பெனி காசுல கேப் போட்டு போடுவாங்க அவன் தலைக்கு அவருக்கு கேப் போட்டு போயிடுவேன் சொல்லுவாங்க ஓகே இன்னொரு மலையில சந்திக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு நீ காசுல வந்து யார் போய் ஜிஹெச்ல படுக்க போறாங்கன்னு சொல்ல 3 பேர்த்துல அம்மா